கதை வெற்றியின் ரகசியம். ஆமாங்க, நம்ம அடையிற வெற்றியை நம்ம தான் முடிவெடுக்கணும். அதை யார்கிட்டையும் எந்த விதத்திலையும் எதிர்பார்க்கக்கூடாது. கதை: 5 தவளைகள் ஒன்றாக வாழ்ந்து வந்தது. அந்த தவளைகள் வாழ்ந்த இடத்தின் அருகே சிறிய குன்று ஒன்று இருந்தது. ஆனால் அந்த தவளைகளின் கண்களுக்கு அது ஏனோ மிக பெரிய மலை போல் காட்சி தந்தது. இந்த மலையை பார், யார் கட்டியிருப்பார்கள்? இவ்வளவு உயரமாக இருக்கிறதே என்று ஒவ்வொரு நாளும் தவளைகள் பேசிக்கொள்ளுமா. 4 தவளைகளும் தங்களுடைய ஆற்றாமையை மாறி மாறி வெளிப்படுத்தி கொண்டே இருந்தன. ஒரு நாள் திடீரென அங்கு வந்த ஒரு புதிய தவளை ஒன்று அந்த கூட்டத்தில் சேர்ந்தது. வந்த புதிய தவளையோ வந்த உடனேயே, எனக்கு அந்த மலையை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கிறது, நான் அந்த மலையை ஏற வேண்டும் என்ற எண்ணம் கொள்கிறேன் என்றது. மற்ற 4 தவளைகளும் கடகடவென சிரித்தன. உடனே புதிதாக வந்த தவளை, நான் இந்த மலையை ஏற போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. அதற்கு மற்ற 4 தவளைகளும் ஏதோ கோமாளியை பார்த்தது மாதிரி சிரிச்சுட்டே இருந்தாங்க. முதல் தவளை சொல்லுச்சு, இது நடக்காத காரியம், அந்த மலையை யாராலையும் ஏற முடியாது என்றது. 2வது தவளையோ, அந்த மலையை ஏற ஒன்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுச்சு. 3வது தவளை, நீ ரொம்ப சின்னவன், அதனால உன்னால கண்டிப்பா அந்த மலையை ஏற முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. 4வது தவளையோ, நீ அந்த மலையை ஏறது முன்னாடியே செத்து போயிடுவியே அப்படின்னு சொல்லிச்சு. எல்லா கருத்தையும் சொல்லி முடிச்ச தவளைங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தவளை அந்த மலையை ஏற தொடங்கிடுச்சு. விடியற் காலை ஆயிடுச்சு. விடியற் காலையில் எல்லா தவளைகளும் வெளியே வந்தன. வணக்கம் நண்பர்களே என்ற குரல் மலையின் உச்சியிலிருந்து கீழே கேட்டது. அனைத்து தவளைகளும் அண்ணாந்து பார்த்தன. அந்த புதிய தவளை மலையின் உச்சியை அடைந்திருந்தது. தவளைகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த தவளை மலை உச்சியை அடைந்தது என்று. ஆனால் அந்த புதிய தவளையின் கடின உழைப்பால் தான் அதனால் மலையேற முடிந்தது. அதே சமயம் மற்ற 5 தவளைகளின் வார்த்தைகள் அதன் மூளைக்கு செல்லவே இல்லை. ஏன்னு உங்களால் கணிக்க முடியுதா? ஆமாங்க, அந்த தவளைக்கு காதை கேட்காது. எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட நபர்களிடமிருந்து உடலையும் உள்ளத்தையும் தள்ளியே வைப்போம்.